திருமண வயதில் இருக்கும் ஆணோ பெண்ணோ தன் திருமணத்தை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு உண்டு. அதுபோல்தான் நம் கதையின் நாயகி கண்மணியின் கனவு. கனவு பழித்ததா பொய்த்ததா என்று பார்க்கலாமா? அமெரிக்காவின் இருட்டை காலை கதிரவன் ஒளி விரட்ட கண்மணியின் மனதில் இருள் விலகாதிருந்தது. கண்மணி தன் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தாள். இரவு முழுவதும் தூக்கமில்லாமல் அழுது அழுது அவள் கண்கள் வீங்கியிருந்தன. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பார்களே, அந்த பழமொழி தனக்காகத்தான் சொல்லப்பட்டதோ என்று எண்ணினாள். அதுபோல தன் வாழ்க்கையிலும் கட்டிய தாலி கயிறின் ஈரம் காய்வதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டதே என்று நினைத்தாள். அவள் பார்வை சுவரில் மாட்டியிருந்த காலண்டரை பார்த்தது. அவளின் நினைவு பின்னோக்கி சென்றது. 2 மாதங்கள் முன்பு வரை கண்மணி தன் திருமணத்தை பற்றி பல கனவுகள் கண்டு கொண்டிருந்தாள். வெளிநாட்டு மாப்பிள்ளை, விமானத்தில் பயணம், நாடு விட்டு நாடு போய் தன் கணவனுடன் சந்தோஷமான வாழ்க்கை என்று எண்ணி தான் மட்டும்தான் உலகத்திலே அதிர்ஷ்டசாலியான பெண். குக்கிராமத்தில் பிறந்த தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை என்று சந்தோஷத்தில் மிதந்தாள் வண்ண கனவுகளோடு. கண்மணி விரும்பியபடியே திருமணமும் முடிந்தது. கணவனாக வந்த முகுந்தன் மிகவும் நல்லவன், அழகானவனும் கூட. இவர்கள் இருவரின் ஜோடி பொருத்தத்தை பார்த்து ஊரே வியந்து பேசுவதை கேட்ட கண்மணிக்கு தலைகால் புரியாத சந்தோஷம். ஆனால் இந்த 2 மாதத்தில், அதாவது 60 நாட்களில் அவள் கட்டிய கோட்டைகள் இடிந்து தவிடுபொடியாகின. நேற்று இரவு அவள் கணவன் சொன்ன வார்த்தைகள் காதில் ரிங்காரமிட்டு கொண்டிருந்தது. அவள் கண்களில் அருவியாய் விழிநீர் கொட்டி கொண்டிருந்தது. எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் அடுத்த அறையிலிருந்து வெளிப்பட்ட அவள் கணவன் முகுந்தன், கண்மணி, உனக்கு காப்பி போட்டு வைத்திருக்கிறேன், குடி. ஏதாவது சாப்பிடு. பெட்டியில் உன் உடைமைகளை எடுத்து வைத்துக்கொண்டு தயாராய் இரு. இன்று மாலை 7:15 மணிக்கு விமானம். நாம் 5 மணிக்கெல்லாம் இங்கிருந்து புறப்பட வேண்டும். மேரி இன்று இந்தியா போகிறாள். உனக்கு துணையாக இருப்பாள். நான் மேரி வீடு வரை சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் வெளியேறினான். கண்மணிக்கு மனமாகி 2 மாதங்கள் தான் ஆகிறது. அதற்குள் எல்லாம் முடிந்து விட்டன. முந்தைய நாள் முகுந்தன் அவளிடம் பேசியவற்றை நினைத்து பார்த்தாள். எவ்வளவு பெரிய விஷயத்தை மிக சாதாரணமாக நிதானத்துடன் எப்படி அவரால் பேச முடிந்தது? கண்மணி, இங்கே வா, உன்னோடு பேச வேண்டும் என்று அழைத்தான். அவளும் ஆசையுடன் அவன் அருகே வந்து அமர்ந்தாள். நம் திருமணத்தில் எங்கோ தவறு நேர்ந்திருக்கிறது. நான் என் பெற்றோர்களிடம் எனக்கு ஏற்றவளாக படித்த பெண்ணாக பாருங்கள் என்று கூறியிருந்தேன். அவர்கள் காட்டிய உன்னை மணந்தேன். எனக்கு மனைவியாக வருபவள் அறிவாளியாக, தைரியமானவளாக, கலைமகளாக, திறமையானவளாக இருக்க வேண்டும் என நினைத்தேன். ஆனால் நிஜம் வேறாகிவிட்டது. நீ என்னதான் படித்து பட்டம் வாங்கி இருந்தாலும் கிராமத்து சூழலில் வளர்ந்தவள். கணவனே உன் உலகம். கணவன் மது அருந்தக்கூடாது என்று நினைப்பவள் நீ. மனைவியும் கணவனுடன் சேர்ந்து மது அருந்தலாம், அது தவறில்லை என்று நினைப்பவன் நான். மனைவி கணவனுக்கு அடங்கியவள் என்று நினைப்பவள் நீ. கணவன் மனைவி இருவருமே சமம் என்று நினைப்பவன் நான். நம் எண்ணங்கள் ஒத்துப்போக வேண்டும். அப்போதுதான் வாழ்வில் வெற்றி கிடைக்கும். ஆகவே உன்னை பிடிக்காமல் உன்னுடன் குடும்பம் நடத்த நான் விரும்பவில்லை. நாம் பிரிவதுதான் சரி. நாளைக்கு நீ ஊருக்கு புறப்பட தயாராயிரு. ரிட்டன் டிக்கெட் இன்னும் காலாவதி ஆகவில்லை. நான் ஃப்ளைட் கன்ஃபார்ம் செய்கிறேன் என்று கூறிவிட்டு அவளை உற்று பார்த்தான். அவள் கண்களிலிருந்து நீர் ஆறாய் ஓடிக்கொண்டிருந்தது. நான் உங்கள் விருப்பப்படியெல்லாம் மாற்றிக்கொள்கிறேன் அத்தான். நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள் அத்தான். நாம் பிரிவோம் என்று மட்டும் கூறாதீர்கள். என்னை தயவு செய்து இந்தியா அனுப்பாதீர்கள் என்று விம்மிக்கொண்டே கெஞ்சினாள். நீ எந்த தவறும் செய்யவில்லை. நீ ஒரு அழகான அடக்கமான குடும்ப பெண். ஆனால் எனக்கு பொருத்தமானவளா, எனக்கு தகுதியானவளா என்றால் அந்த தகுதிகள் உன்னிடம் இல்லை. உன்னை பிடிக்காமல் உன்னிடம் போலி வாழ்க்கை நடத்த எனக்கு உடன்பாடு இல்லை. ஆகவே நீ இந்தியா செல். மேலும் உன் திறமைகளை வளர்த்துக்கொள். நான் என் ப்ராஜெக்டை முடித்துக்கொண்டு இந்தியா வந்து உன்னை அழைத்து வருகிறேன் என்றான். அவனின் இந்த பதில் அவளை சம்மதிக்க வைக்க அவன் கூறியதாக தோன்றினாலும் அவள் அவனை நம்பினாள், அமைதியானாள். கடந்த 2 மாதங்களில் அவள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் அவளுக்குள் உலா வந்தன. முகுந்தன் அவள் விரும்பாமல் அவளை ஒரு நாளும் தீண்டியதில்லை.
முதலிரவு அன்று கூட அவள் அவனை நமஸ்காரம் செய்தாள். அப்போது அவன், கண்மணி, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ எனக்கு அடிமை இல்லை. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்பதெல்லாம் பொய். வாழ்க்கைக்கே அடிப்படை ஒருவர் மற்றவர் உணர்வுகளை புரிந்து கொள்வது தான் முக்கியம். நீ திருமண சடங்குகளால் மிகவும் களைத்திருப்பாய், போய் தூங்கு என்றார். பின் தேன் நிலவுக்கு ஊட்டி ஏற்காடு போய் வந்தார்கள். அவளின் உணர்வுகளை அவன் மதிப்பது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. எல்லாம் தான் செய்த பாக்கியமே என்று கருதினாள். திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் அவள் அதிர்ஷ்டக்காரி, வெளிநாட்டு மாப்பிள்ளையை கட்டியிருக்கிறாள் என்றார்கள். ஆனால் இப்போது அந்த நல்ல வாழ்வு கிடைத்தும் அதனை தக்க வைத்து கொள்ள தெரியாமல் துரதிர்ஷ்டசாலியாகிவிட்டேனே என்று வருந்தினான். அதனை தக்க வைத்து கொள்ள தெரியாத துரதிர்ஷ்டசாலியாகிவிட்டேனே என்று வருந்தினான். திருமண விடுப்பு முடிந்து இருவரும் அமெரிக்கா புறப்பட்ட போது வழியனுப்ப வந்த அவள் பெற்றோர்கள் கணவனின் மனம் நோகாமல் நடந்து கொள்ளமா என்று கூறிய அறிவுரைகள் அவள் ஞாபகத்திற்கு வந்தன. இப்போது இவள் மட்டும் தனியே போனால் என்ன நினைப்பார்கள்? ஏண்டி திரும்பி வந்து விட்டாய் என்று கேட்டால் என்ன சொல்லி சமாளிப்பது என்று குழம்பினாள் கண்மணி. இந்த அமெரிக்காவில் முகுந்தனை தவிர அவளுக்கு என்று யார் இருக்கிறார்கள்? வெளிநாட்டு வாழ்க்கையில் கவலைகளை சொல்லி அழுவதற்கு கூட ஆள் இல்லை. எல்லாவற்றையும் தனக்குள்ளே அசை போட்டுக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை அவளுக்கு. கணவன் மீது அவளுக்கு சிறிதும் கோபம் இல்லை. எல்லாவற்றிற்கும் தான் தான் காரணம் என்று நினைத்தார். மீண்டும் மீண்டும் என்ன அலைகள் அவளுக்குள் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தன. அவர் என்னை நன்றாகத்தான் கவனித்து கொண்டார். நான் தான் அவருக்கு ஏற்ற மனைவியாக நடந்து கொள்ள தவறிவிட்டேன். அன்று அவர் அலுவலக நண்பர்கள் கலந்து கொண்ட விருந்தின் போது அவர் ஆசையாய் வாங்கி தந்த குதி வைத்த செருப்பை அணிந்து கொண்டு நடக்க தெரியாமல் நடந்து காலிடறி கீழே விழுந்து, அவருக்கு எவ்வளவு அவமானமாய் இருந்திருக்கும். எல்லோரும், என்ன முகுந்தன், உங்கள் மனைவி பேச மாட்டாங்களா என்று கேட்டபோது அவர் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார். நான் படித்து என்ன புண்ணியம், எல்லோரையும் போல ஆங்கிலத்தில் சரளமாக பேச முடியவில்லையே. ஒரு நாள் அவர் மீது மதுவாடை அடித்தபோது நான் சும்மா இருந்திருக்க வேண்டும். ஏன் குடித்தீர்கள் என்று அவரிடம் சண்டை போட்டிருக்க கூடாது. அவருடன் வேலை பார்க்கும் அந்த மேரியைப் போல நானும் கணினி படித்து வேலைக்கு போக வேண்டும். தைரியமானவளாய் இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் அவருக்கு என்னை பிடிக்காமல் போக காரணங்கள். நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி அவள் சமாதானப்படுத்தி கொண்டாலும் பிரிவை நினைக்கும்போது அவள் கண்கள் குளமாயின. முகுந்தன் அமெரிக்கா பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் கணினித்துறையில் ப்ராஜெக்ட் மேனேஜர். அவன் பெற்றோர் இந்தியாவில் இருந்தார்கள். அவன் பெற்றோர் அவன் கூறியபடி அவனுக்கு பெண் பார்த்தார்கள். கண்மணியின் அடக்கமும் அமைதியும் அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர்கள் தங்கள் மருமகள் இவளே என்று முடிவு செய்தார்கள். கண்மணியின் போட்டோவையும் அவள் படிப்பு பற்றிய விவரங்களையும் அனுப்பியிருந்தார்கள். முகுந்தனுக்கு பிடித்திருந்தது. கல்யாணம் நிச்சயமாகியது. முகுந்தன் 2 வார விடுப்பில் இந்தியா வந்து கண்மணியை மணந்து அமெரிக்கா திரும்பியிருந்தான். கண்மணிக்கு பெற்றோரை பிரிந்து வந்த துயரம் வாட்டினாலும் தன் கணவனே தனக்கு எல்லாம் என்று நினைத்து கொண்டாள். அவனை நன்கு கவனித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் முகுந்தனோ அவளோடு பட்டும் படாமலும் இருந்து வந்தான். அவளோடு பேச நேரும்போது, நீ என்ன நினைக்கிறாய், உன் கருத்து என்ன என்று கேட்டான். அவளோ, உங்கள் கருத்து தான் என் கருத்தும் என்று கூறிவிடுவாள். அவனுக்கு ஏமாற்றமாக இருக்கும் அவளின் கட்டுப்பெட்டித்தனம் வெளிப்படும் போதெல்லாம், நீ எல்லாவற்றிற்கும் என்னையே சார்ந்திருக்க கூடாது, சுதந்திரமாக இரு, உன்னை சுருக்கிக் கொள்ளாதே என்பான். அவளும் மாறிவிடுகிறேன் என்பாள். ஆனால் மீண்டும் அவனே அவளுக்கு எல்லாமாகி விடுவான். மேரியிடம், என் மனைவி கண்மணி உங்களுடன் இந்தியா வருகிறாள் என்றான். அவள் ஏன் என்று கேட்டாள். ஒன்றுமில்லை, சும்மாதான் என்று மழுப்பினான் முகுந்தன். இல்லை, சொல்லுங்கள், ஏதாவது பிரச்சனையா? எப்படி உனக்கு தெரியும்? கண்மணி ஏதாவது சொன்னாளா என்று கேட்டான் முகுந்தன். இல்லை, நானாகத்தான் கேட்கிறேன். மேரியின் சந்தேகம் ஊர்ஜிதமாகியது. ஆம் என்று மென்று விழுங்கினான் முகுந்தன். நான் தங்களின் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதற்கு மன்னிக்கவும். என்னிடம் சொல்லலாம் என்றால் சொல்லுங்கள். என்ன பிரச்சனை என்று கேட்டாள் மேரி. நாங்கள் பிரிய வேண்டும். எனக்கு போலியாக வாழ தெரியவில்லை. அவள் எனக்கு ஏற்றவளாய் இல்லை. நான் கண்ட லட்சிய மனைவி வேறு. அவளுக்கு அந்த தகுதிகள் இல்லை. என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றான் முகுந்தன். என்ன தவறு செய்துவிட்டாள் கண்மணி? அவளுக்கு என்ன தகுதிகள் இல்லை? இல்லை, அவள் எதுவும் தவறு செய்யவில்லை. நான் கண்ட லட்சிய மனைவி வேறு. ஆனால் கண்மணியோ அடக்கமான குடும்பத்து பெண். அவளையே உற்று நோக்கினான் முகுந்தன்.
மேரிக்கு முகுந்தன் எந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறான் என்பது புரிந்தது. நிறம், படிப்பு, வேலை, சம்பளம், சரளமாக ஆங்கிலம், இது எல்லாம் தான் உங்கள் தகுதிகளா? மனிதன் மனிதனாக இருக்கிறதே பெரிய தகுதி இல்லையா? அவளது வார்த்தைகள் அவனுக்கு சாட்டையடிகளாக வந்து விழுந்தன. ஆமாம் முகுந்தன், மனுஷத்தனம் மட்டுமே இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். வேறு எல்லாத்தையும் தெரிஞ்சு இது தெரியாமல் போனால் என்ன லாபம்? உங்கள் மனைவி கண்மணி என்னை மாதிரி உங்களை மாதிரி வெளியுலக சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இருக்குது. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அந்த குறைவில்லாத அன்பையும் மனுஷ உறவுகளையும் விட மற்றதெல்லாம் பெருசா என்ன? நீங்கள் என்ன நேர்முக தேர்வு நடத்தி மனைவிங்கிற வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நினைக்கிறது தப்பில்லை, தெரியாமல் இருக்கிறதும் தப்பில்லை. என்ன தகுதி? நமக்கு யார் கூடவும் சந்தோஷமாக இருக்க தெரியணும், எப்பவும் சந்தோஷமாக இருக்க தெரியணும், அதுதான் தகுதி. மூஞ்சிலேயும் மனசுலேயும் சிரிப்பு வந்துட்டா சந்தோஷத்துக்கு குறிச்சலே இல்லை முகுந்தன். உங்கள் புத்திசாலித்தனத்தை நுழைத்து எல்லோரையும் திரும்பி பார்க்கக்கூடாது. ஒவ்வொருத்தரையும் அப்படியே ஏற்றுக்கணும். நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், அவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க தெரியணும். உங்கள் புத்திசாலித்தனத்தை அங்கே காமிக்கணும். மேரி பேசிக்கொண்டே போனாள். அந்த பெண் உங்கள் மேலே வச்சிருக்கிற அப்பழுக்கில்லாத அன்புதான் மிகப்பெரிய தகுதி என்று முடித்தாள் மேரி. முகுந்தன் ஒன்றும் கூறாமல் புறப்பட்டான் அவசரமாக. அன்று மாலை விமான நிலையத்தில் முகுந்தனும் கண்மணியும் சிரித்த முகத்தோடு மேரியை வழியனுப்பினர். மேரி மனநெறிவுடன் விடைபெற்றாள். முகுந்தன் கண்மணியிடம் தன் மனமாற்றத்திற்கான காரணத்தை கூறாமல் அவள் இந்தியா போகவில்லை என்பதை மட்டும் கூறியிருந்தான். ஆனால் ஒன்றும் புரியாத மகிழ்ச்சியுடன் கண்மணி முகுந்தனுடன் வீடு திரும்பினாள். வீட்டுக்கு போய் விளக்கமாக சொல்லி அவளை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வேண்டும் என்று முகுந்தன் நினைத்து கொண்டான். அதே நேரத்தில் கண்மணியும் கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் தன் கணவன் விரும்பிய மனைவியாக மட்டுமல்லாமல் அமெரிக்காவுக்கு ஏற்ற பெண்ணாகவும் மாற முடிவு செய்தாள். இனி அவர்கள் வாழ்க்கையில் என்றும் சந்தோஷம்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.